എന്നുള്ള പേര് തന്നെ ഈ ശ്രീകൃഷ്ണ ക്ഷേത്രത്തിൽ നിന്നാണ് ഉണ്ടായിട്ടുള്ളത്. ഓക്കെ 1200 ഓക്കെ അത് ഓക്കെ ഭംഗിയായി എത്രയോ വർഷം മുമ്പേ തന്നെ 10,000 വർഷം മുമ്പേ തന്നെ ഇത് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു സംഗതിയാണ്. ഓ ശരി ശരി. ചൈൽഡ്ഹുഡ് സ്റ്റൈൽ ഇന്നസെന്റ്. ഇവിടെ വന്ന് നോക്കി നോക്കൂ, കുട്ടികൾ വന്നു കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ ഇടയിൽ ഒരു വിദ്യ. ஸோ எல்லோருக்கும் ஒரு பெரிய இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக அண்ட் ஆரோக்கியமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான கோவில் தரிசனம் எங்கே வந்திருக்கோம்னா பாலக்காடு மாவட்டம் தான். ஸோ பாலக்காட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பகுதி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்துக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்திருக்க ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோவிலை வச்சு தான் இந்த ஊருக்கு பெயர் வந்ததாக சொல்லப்படுது. அப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன கோவிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணபுரம் சொல்லக்கூடிய ஊர் தான் இந்த பேர். ஆக்சுவலாக இந்த கோவில், இந்த நம்ம வந்தக்கூடிய கோவில் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணபுரம் ஸ்ரீகிருஷ்ண கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவில் தான் வந்திருக்கோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில், ரொம்ப பழமையான கோவில். லாஸ்ட் பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கோவிலுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். எத்தனாவது பதிவு எனக்கு தெரியல. நம்மளுடைய பெருமாங்கோடு விஷ்ணு சேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷ்ணு கோவில் இருக்கும். ஸோ அந்த கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப பக்கம் தான். அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்துட்டு நான் சூஸ் பண்ணி வரல நண்பர்களே. அதாவது இந்த கோவில் என்னோட தெரிஞ்ச நண்பர், ஸோ பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா பெருமாங்கோடு விஷ்ணு சேத்திரக்கூடிய, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலியமாக தான் இந்த கோவில் எனக்கு தெரிய வந்தது. ஸோ நான் பிளானே பண்ணலை. ஸோ சடனாக வந்த கோவில் தான் இந்த கோவில். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இது வரைக்கும் போடப்படலை. ஸோ அது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். ஸோ அந்த ஒரு பாகியம் இறைவன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கோவில்கள் வந்துட்டு ஒவ்வொரு கோவிலும் வந்துட்டு யூடியூப்பில் போடாத போது அதை நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, இந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷமாக எதிர்பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கும் நண்பர்களே. அதாவது இந்த பாகியம் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு புதுசாக இருக்கும்போது புது அனுபவமாக இருக்கும் அண்ட் புது கோவிலாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைஞ்ச கோவிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, பெரிய சந்தோஷம். அந்த கோவிலை உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எனக்கும் இருக்குது. அண்ட் இந்த கோவிலை பற்றின விசேஷங்கள் அண்ட் சரித்திரங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கோவிலுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணபுரம் ஸ்ரீகிருஷ்ண சேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவில் தான். அண்ட் இந்த கோவிலை பற்றின விசேஷங்களும் சரித்திரங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணாபுரம் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயம், பாலக்காடு. பொதுவாக கிராமம் என்றாலே ஒருவித தனித்துவம் நிறைந்த அழகோடுதான் அமைந்திருக்கும். அந்த மனதை கொள்ளும் அழகினை வர்ணிக்க வார்த்தைகள் 1000 உண்டு. அப்படி பரந்து விரிந்திருக்கும் பசுமை நெல் வயலுக்கு மத்தியில் ஒரு பழமையான ஆலயம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் வீற்றிருக்கும் ஒரு அவதாரத்தின் அடையாள சின்னம் கொண்ட கோவில்தான் பாலக்காட்டில் அமைந்திருக்கும் இந்த ஸ்ரீகிருஷ்ணாபுரம் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயம். ஆம், கேரளத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் என்றால் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயம் என்று என்பர்.
அந்த வகையில் அதே ரூபத்தை அடையாளமாக கொண்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணாபுரம் பகுதியில் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் உன்னிக்கண்ணனாகவும் காட்சி கொண்டிருக்கின்றான். கேரளத்தின் மக்கள் மனதிலும் சரி, ஏன் மற்ற நாட்டவரும் மற்றும் பல பக்தர்களின் மனதிலும் சரி, தனி இடத்தை பெற்றவன்தான் இந்த உன்னிக்கண்ணன். ஒவ்வொருவர் மனதிலும் இவன் மாயக்கண்ணன், ஸ்ரீகிருஷ்ணன், நீலக்கண்ணன், கேசவன், கோவிந்தன், கோபாலன், ராதைக்கண்ணன், ஸ்ரீதரன் என பல பெயர்களில் இடம்பெற்று வசித்து வருகிறான். இவன் செய்யும் சேட்டைகள் இருக்கிறதே, அடடா, அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. காரணம், அந்த சேட்டையில் கூட நம் அனைவரையும் ரசிக்க வைத்து விடுவான். அப்படி ஒரு குறும்புக்காரன் இந்த ஸ்ரீகிருஷ்ணன். இவனுக்கென்று கேரளத்தில் பல ஆலயங்கள் அமைந்திருப்பதில் இப்போது நாம் காணும் இந்த ஸ்ரீகிருஷ்ணாபுரம் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயமும் ஒன்று. இவ்வாலயம் ஒரு கிராமத்தின் உட்பகுதியில் அமைந்திருப்பதால் அதற்கான மொத்த அழகும் அந்த நீலக்கண்ணனை போன்றே அவன் அமைந்திருக்கும் ஆலயத்திற்கும் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் 2 நுழைவு வாசல்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒன்று கிழக்கு பகுதியிலும் மற்றொன்று மேற்கிலும் அமைந்திருக்கிறது. ஆனால் பிரதான வாசல் கிழக்கு நடையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இங்கு ஸ்ரீகிருஷ்ணனான உன்னிக்கண்ணன் அமைந்திருப்பதோ கிழக்கு நோக்கிதான் வீற்றிருக்கிறார். இந்த கண்ணபெருமான் வலது கையிலும் சரி இடது கையிலும் சரி வெண்ணெயை வைத்துக்கொண்டு அழகான பொன் சிரிப்புடன் நின்ற கோலத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தன் அருளை வாரி வழங்குகின்றான். இந்த ஆலயத்தில் பல விசேஷ மற்றும் வழிபாடுகள் இருந்தாலும் முக்கியத்துவம் நிறைந்ததாக குழந்தை வழிபாடு சிறப்பாக சொல்லப்படுகிறது. காரணம், இங்கிருப்பது சிறு குமாரனான குழந்தை கண்ணன் என்பதால் இவ்வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பலன் கிடைப்பதாகவும் இங்கு வரும் பக்தர்களின் மத்தியில் உண்மையாகவும் கூறப்படுகிறது. இவ்வாலயத்தின் பழமை கொண்டதற்கு சான்றாக அதன் கட்டிடக் கற்கள் அமைந்திருக்கின்றது. மேலும் ஆலயத்தின் முன்னமே ஒரு பலிபீடக் கல்லும், பின் ஆலயத்தின் உட்பகுதியில் சிறு மண்டபமும், அதில் ஸ்ரீகிருஷ்ணன் உருவம் கொண்ட நிறைய பொம்மைகளும், பின்னே ஆலயத்தின் சுவற்றில் எண்ணற்ற ஸ்ரீகிருஷ்ணன் ஓவியங்களும் கோபியர்களின் ஓவியங்களும் அமைந்திருக்கிறது. இது தவிர ஆலயத்தின் உள்ளே கணபதியும் சாஸ்தாவும் மற்றும் உன்னிக்கண்ணனும் அமைந்திருக்கின்றன. வெளியில் நாகமும் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் நாம் சென்று இந்த கண்ணனை தரிசிக்கும் போது நம்மில் அனைவருக்கும் ஏதோ ஒரு அதிர்வு கொண்ட சக்தியை உணரும் வகையிலும், சந்தோஷத்தின் வகையிலும், சமாதானத்தின் வகையிலும் அமையப்பெறும் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை. இந்த ஸ்ரீகிருஷ்ணனின் பெயரை வைத்தே இவன் ஆலயம் அமைந்திருக்கும் இந்த இடத்திற்கு பெயர் வந்ததாக இதன் சரித்திர கதைகள் கூறுகின்றன. இருப்பினும் இவ்வாலயம் சற்று கிராமத்தில் அமைந்திருப்பதால் ஆதி காலத்தில் அறியப்பட்ட போதிலும் தற்போது அறிந்திருக்கும் வாய்ப்புகள் சற்று குறைவுதான். ஆனால் இவ்வாலயத்தின் சரித்திரமோ ஒருபாடு வருஷங்கள் கொண்டது. அதனால்தான் இன்றும் அழியாமல் நிலைத்து நின்று இன்று நம் கண்களுக்கு விருந்து அளித்து வருகிறது இவ்வாலயம். இது போன்ற சரித்திர சிறப்புகள் கொண்ட ஆலயம் இன்னும் எத்தனையோ உண்டு. இது போன்ற அறியப்படாத ஆலயத்தில் நாம் அனைவரும் சென்று அங்கிருக்கும் தெய்வத்தை வணங்கி அருளை பெற்று வளம் பெறுவோம். இந்த ஸ்ரீகிருஷ்ணாபுரம் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் இந்த நீல நிற கண்ணனாய், வெண்ணெய் உண்ட கோபாலனாய், கோபியர்கள் கொஞ்சம் மாயவனாய் இருக்கும் இந்த ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கி நம் கண்களிலும் மனதிலும் குடியேற்றுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜெய் கிருஷ்ணா. ஸோ வணக்கம் நண்பர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணபுரம் ஸ்ரீகிருஷ்ண சேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோவில் நமக்கு வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது இந்த கோவிலோட நிர்வாகம் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ இந்த கோவிலுடைய சரித்திரங்கள் அந்த விசேஷங்கள் நம்ம கூட நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் நமஸ்காரம் ஏட்டா. நமஸ்காரம் ചേച്ചി. നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞോളൂ. സാവിത്രി. സാവിത്രി. ഇവിടെ എന്താ വർക്കുന്നത്? ഇവിടുത്തെ ട്രസ്റ്റി. ട്രസ്റ്റിയാണ്. നിങ്ങളേട്ടാ? രാമേന്ദ്രൻ. രാമേന്ദ്രൻ.
വികസന ഒരു സമിതിയുണ്ട്, കമ്മിറ്റിയുടെ അതിന്റെ സെക്രട്ടറി. ഓ, സെക്രട്ടറി ആണ്. ഓക്കെ. ഏട്ടാ, ചേച്ചി, ഈ അമ്പലം, അതായത് ശ്രീകൃഷ്ണപുരം ശ്രീകൃഷ്ണ ക്ഷേത്രത്തിന്റെ ചരിത്രം എന്താണ്? ശ്രീകൃഷ്ണപുരം എന്നുള്ള പേര് തന്നെ ഈ ശ്രീകൃഷ്ണ ക്ഷേത്രത്തിൽ നിന്നാണ് ഉണ്ടായിട്ടുള്ളത്. ഓക്കെ. 1200ഓളം വർഷത്തെ പഴക്കമുള്ള ഈ ക്ഷേത്രം. ഓക്കെ. ഇവിടെ നമ്പൂതിരി സമുദായങ്ങളാണ് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നത്. അവരുടെ ഒരു ഊരായ്മ അല്ലെങ്കിൽ ട്രസ്റ്റിയുടെ ഇതിലാണ് ഈ ക്ഷേത്രം രൂപം കൊണ്ടിട്ടുള്ളത്. ഓക്കെ. 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 4 പ്രധാന ട്രസ്റ്റികളാണുള്ളത്. ശരി. കിഴക്കേടത്തുമന, കിഴിയടത്തുമന, മേലേടത്തുമന, ചെറുമിറ്റത്തുമന. ഓക്കെ. ഇങ്ങനെ 4 ട്രസ്റ്റികളാണ് ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ മുമ്പ് ഉണ്ടായിരുന്ന ഭാരവാഹികൾ. ഓക്കെ. അപ്പോൾ ഈ ജന്മി നാടുവാഴുത്ത വ്യവസ്ഥയൊക്കെ ഉള്ള കാലത്ത് ഈ അമ്പലം വളരെ നല്ല രീതിയിൽ പോയിരുന്നു. നമ്പൂതിരിമാരുടെ കീഴിൽ വാരവും വേദ കാര്യങ്ങളൊക്കെ മുറയ്ക്ക് നടന്നിരുന്നു. പക്ഷേ ക്രമേണ ഈ ഭൂപരിഷ്കരണ നിയമം വന്നതോടെ ഈ ക്ഷേത്രത്തിന്റെ നടത്തിപ്പുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് വളരെ ബുദ്ധിമുട്ടുകൾ അനുഭവപ്പെട്ടു. എങ്കിലും ഇവിടുത്തെ കിഴക്കേടത്തെയും മേലേടത്തെയൊക്കെ കിഴടത്തെയും മനയിലുള്ള ആൾക്കാർ നിത്യപൂജ മുടങ്ങാതെയും പണ്ടുള്ള കാര്യങ്ങൾ അതേപടി ചുരുങ്ങിയ തോതിൽ നടത്തിയും പോന്നിരുന്നു. എന്നാൽ പിന്നീട് അടുത്ത കാലത്തായിട്ട് നാട്ടുകാരുടെ ഒരു സഹകരണം കൂടി ഇതിനുണ്ടാവുകയും അവരുടെ ഒരു കമ്മിറ്റി, വികസനത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു കമ്മിറ്റി രൂപീകരിക്കുകയും അതിൻ്റെ ഫലമായിട്ട് ഇതിൻ്റെ പുരോഗതി ഒന്നുകൂടി മെച്ചപ്പെടുകയും ചെയ്തു. ഇവിടെ പ്രധാനമായിട്ടുള്ള ആഘോഷം അഷ്ടമിരോഹിണിയാണ്, കൃഷ്ണന്റെ പിറന്നാൾ ദിനം. അന്നിവിടെ ആദ്യകാലം മുതൽ തന്നെ ഉണ്ടായിരുന്നു പൂജകളും ആരാധന രീതികളും ചടങ്ങുകളും ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ ഇപ്പൊ അടുത്ത ഒരു 20-30 കൊല്ലമായിട്ട് ഇവിടെ സ്ഥിരമായിട്ട് കഥകളി നടത്തിപ്പോരുന്നു. കൃഷ്ണന്റെ കഥകള് ആടുന്ന ഒരു കഥകളി നടത്തി വരുന്നുണ്ട്. പിന്നെ വായന, സപ്താഹം വായന, നാരായണീയ വായന, അങ്ങനെ തുടങ്ങിയിട്ടുള്ള എല്ലാതും മാസം തോറും നാരായണീയ വായനയും ഭാഗവതം വായനയും തുടരുന്നുണ്ട്. അതുപോലെ എല്ലാ മാസത്തിലുമുണ്ട്. പിന്നെ ക്രിസ്മസ് വെക്കേഷന് വളരെ വിപുലമായ രീതിയിൽ ഒരു സപ്താഹ പാരായണം നടത്തുകയും കൃഷ്ണാട്ടംകളി നടത്തുകയും ചെയ്യാറുണ്ട്. അങ്ങനെ ഇപ്പോൾ നാട്ടുകാരുടെ മുഴുവൻ ക്ഷേത്രമായിട്ട് ഇത് വളർന്നിട്ടുണ്ട്. മാത്രമല്ല ഇവിടെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ എല്ലാവരും പറയണത് ഒരു സമാധാനം കിട്ടുന്നുണ്ട്. കാരണം ഒരു ശാന്തമായ ഒരു അന്തരീക്ഷം, വളരെ പ്രകൃതി സുന്ദരമായ ഒരു അന്തരീക്ഷവും കാരണം ഇവിടെ വന്ന് തൊഴുന്നവർക്കൊക്കെ ഐശ്വര്യവും സമ്പൽ സമൃദ്ധിയും അതുപോലെ சமாதானம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவனுடைய கோவில் அமைஞ்சிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட இயற்கை சூழலுக்கு மத்தியில் இந்த பக்கம் நெல் வயல்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நிசப்தமான ஒரு இடத்துல தான் இவர் அமைஞ்சிருக்காரு. அண்ட் இவரை வந்து வணங்கிட்டு போகிறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதா அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஏட்டா ഈ അമ്പലത്തിൻ്റെ പ്രത്യേകം എന്താണ്, പിന്നെ വിശേഷ വഴിപാടുകൾ എന്താണ്? പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇതൊരു ഗുരുവായൂർ ടെമ്പിളായിട്ടൊരു കണക്ഷനായിട്ട് ഇപ്പം ഇവിടെ വരുന്ന എല്ലാ ഭക്തരും പറയാറുണ്ട്. മെയിനായിട്ട് അതാണ്. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ ഈ അമ്മ പറഞ്ഞ പോലെ ഈ ബ്രാഹ്മിൺസ്, നമ്പൂരി ബ്രാഹ്മിൺസ് അവരാണിത് കൺട്രോൾ ചെയ്തത്. അപ്പോൾ ആ പീരീഡിൽ 3:30 ഇവിടെ നട തുറക്കും. ഗുരുവായൂർ ആൾസോ 3:30. അതിന് പുറമെ ആ പൂജ ചെയ്യുന്ന വ്യക്തി ഇവിടെ തന്നെ താമസിച്ചിരുന്നു. അദ്ദേഹം വേറെ കല്യാണം കഴിക്കാതെ ഇവിടെ തന്നെ കൂടി വളരെ വൃത്തിയായി ഇവിടെ തന്നെ എല്ലാം താമസവും എല്ലാം ചെയ്ത് ഒരു ഭംഗിയാക്കിയിട്ട് ഗുരുവായൂർ എന്തൊക്കെ ചിട്ടയാണോ ആണെങ്കിൽ അറ്റ്ലീസ്റ്റ് ആ ഉണ്ണിക്കണ്ണനെ ഇവിടെയുള്ളൊരു ഉണ്ണിക്കണ്ണനായിട്ടാണ് പിന്നെ ലോർഡ് കൃഷ്ണ ചൈൽഡ്ഹുഡ് സ്റ്റേജ് ഇവിടെ അങ്ങനെ വൃത്തിയായിട്ടാണ് മെയിൻറ്റെയിൻ ചെയ്തു പോയിരുന്നത്. പ്രത്യേകമായി പറയാമെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അന്ന് ഈ ഒരു
തിരുവോണവാരം എന്ന് പറഞ്ഞൊരു ചടങ്ങുണ്ട്. എല്ലാം എവരി മലയാളം തിരുവോണം ഡേയ്സ്. തിരുവോണവാരം ടു പ്രഷ്യസ് ആൻഡ് വളരെ നല്ലൊരു ചടങ്ങാണത്. അത് ഭംഗിയായി എത്രയോ വർഷം മുമ്പ് തന്നെ 10,000 വർഷം മുമ്പ് തന്നെ ഇത് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു സംഗതിയാണ്. ദൈവം സഹായിച്ച് ഇപ്പോഴും അത് നടന്നു പോകുന്നുണ്ട്. എല്ലാം നടക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഇവിടെ വരുന്നവർക്കെല്ലാം ഞാൻ പറയുന്നില്ലേ, ആദ്യം പറഞ്ഞ ഗുരുവായൂർ ടച്ച്, അത് ഇവിടെ നല്ല പ്രത്യേകിച്ച് മറ്റു ഭക്ഷണമായാലും വേണ്ടില്ല, അതിൻ്റെ ഇവിടെ വന്നുള്ള ഒരു ഫീലിങ്സ് ആയാലും വേണ്ടില്ല, അതെല്ലാം കിട്ടുന്നത് ആ നിലയ്ക്കാണ്. പിന്നെ കുറച്ച് വഴിപാടെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പിന്നെ നിത്യപൂജയായിട്ടാണ് ഞങ്ങളിവിടെ അമ്പലം, അമ്മ പറഞ്ഞല്ല, ഒരു കുറച്ച് ഈ സമിതിയുടെ കെയർ ഓഫിൽ കുറേ ആൾക്കാരെ സംഘടിപ്പിച്ച് അവരെല്ലാം ഓരോ ദിവസവും അവരുടെ നാൾക്ക് ഓരോ സ്റ്റാർ ഉണ്ടാവില്ലേ, ആ നാൾക്ക് പൂജ ചെയ്ത് പിന്നെ മിനിമം കോസ്റ്റ് വാങ്ങിക്കുന്നുള്ളൂ. അപ്പോൾ എന്താ വെച്ചാൽ 10-30 പേര് കൂടുമ്പോൾ നല്ലൊരു കോസ്റ്റ് ആവും. അപ്പോൾ അതിൻ്റെതായ അതുകൊണ്ട് ഈ അമ്പലം നടന്നു പോകുന്നു അദ്ദേഹത്തിൻ്റെതായ. ഇപ്പോൾ ഈ കുറച്ച് കാലമായിട്ട് ഇപ്പോൾ ഗവൺമെൻറ് ഏറ്റെടുത്തു, മലബാർ ദേവസ്വം ബോർഡ് ഏറ്റെടുത്തു. അപ്പോൾ അവരുടെ കൺട്രോളിലാണ് അമ്പലം. ഞങ്ങൾ പണ്ട് സമിതിയായിരുന്നു ഇത് കൊണ്ടുകൊടുത്തിരുന്നത്. ഈ ഊരാളന്മാരുടെയും എല്ലാം കൃപ കൊണ്ട് ഭംഗിയായി പോയിരുന്നു. ഇപ്പോൾ ദേവസ്വം ബോർഡ് ചെയ്യുന്നത് സമിതിയും പുറത്തുനിന്ന് വേണ്ട എല്ലാം ഞങ്ങൾക്ക് അഷ്ടമിനോട് നടത്തുന്നു. ചേർന്ന് ഭംഗിയായിട്ട് ഒരു വളരെ ജനങ്ങളുടെ ഫുൾ സപ്പോർട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് എല്ലാ അഷ്ടമിനോടി ഭംഗിയായി പോകുന്നു. ഈ തിരുവോണവാരം ഭംഗിയായി പോകുന്നു. പിന്നെ വായന വർഷത്തിൽ 3 പ്രാവശ്യം ശ്രീമദ് ഭാഗവതം വായിക്കും. കണ്ടിന്യൂസ് 7 ദിവസം വെച്ചിട്ട് വായിക്കും. വൈശാഖ മാസം വായിക്കും, അഷ്ടമിരോഹിണിക്ക് വായിക്കും, പിന്നെ ഈ ഡിസംബർ വെക്കേഷന് അങ്ങനെയും വായിക്കും. പിന്നെ ഈ അമ്പലത്തിൽ ആരും അറിയപ്പെടാത്ത വിഷയങ്ങൾ എന്തെങ്കിലും ഉണ്ടോ? കുട്ടികളുണ്ടാവാൻ ദി ബെസ്റ്റ്. ആർക്കെങ്കിലും പിന്നെ കുട്ടി സന്താനലബ്ധി എന്ന് പറയില്ലേ, അങ്ങനെ എത്രയോ പേര് ഇപ്പൊ പാലക്കാട് നിന്നൊക്കെ ഈ മാസത്തെ വാരം നടത്തുന്നത് പാലക്കാട് നിന്നുള്ളൊരു ലേഡിയാണ്. അവർ 10-20 വർഷം മുമ്പ് വന്ന് തൊഴുതു, അവർക്ക് കുട്ടിയുണ്ടായിരുന്നു, ബെസ്റ്റായി. അപ്പൊ ജസ്റ്റ് ഒരു എക്സാമ്പിൾ പറയാം, അങ്ങനെ എത്രയോ പേർക്ക് മംഗല്യഭാഗ്യം, വിവാഹം അത് നടക്കുന്നതിന് ഭയങ്കര നല്ലൊരു ഇതാണ്. പിന്നെ ഉണ്ണിക്കണ്ണനാണ് ചൈൽഡ്ഹുഡ് ഇന്നസെന്റ്. ഇവിടെ വന്ന് നോക്കൂ, കുട്ടികൾ വന്നു കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ ഇടയിൽ ഒരു ഇദ്ദേഹമായിരിക്കും ഒരാൾ. നിറയെ കുട്ടികൾ വന്നു കഴിഞ്ഞാൽ ആരും ഇവിടെ ഇരിക്കില്ല, ഒക്കത്ത് വന്ന് അവർ കളിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കും. ഒക്കെ മഞ്ചാടികൾ കളിക്കലും പിടിക്കലും അങ്ങനെയായിട്ട് ആ പിന്നെ ഉള്ളിരിക്കുന്ന ചൈൽഡ്ഹുഡ് ആ ഇതില്ലേ, ആ രൂപം നമുക്ക് പുറത്ത് നമുക്ക് ഈ കുട്ടികളിലൂടെ കാണാൻ സാധിക്കും. വളരെ എല്ലാം കൊണ്ടും ഒരു തൊഴുത് പോയി കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ ഗുണം നോ ഡൗട്ട് ഇൻ ദാറ്റ്. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கருவறையில் கூடிய கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குட்டி குழந்தையும் கிடையாது, பெரியவரும் கிடையாது. ரொம்ப மிடில் பட்டில் இடத்துல ஒரு குமாரன் சொல்லுவாங்கல்ல, சின்ன குமாரன் மாதிரி குழந்தை ரூபமாக இருந்தாலும் சின்ன குமாரனாக இருந்து இங்கே கூடிய எல்லா குழந்தைகள் முகத்தில் காட்சி கொடுக்குற மாதிரி கூடிய ஒரு அனுபவம்லாம் இங்கே இருக்குது அம்மா. ஸோ அதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏட்டா ഈ അമ്പലത്തിൽ നട തുറക്കുന്ന സമയം എപ്പോഴാ? 5 മണിക്ക്, രാവിലെ 5 മണിക്ക്. ഓക്കെ. 9-9:30 വരെ ഉണ്ടായിരിക്കും. ഓക്കെ. പിന്നെ വൈകുന്നേരം 5:30 മുതൽ 7:30 വരെ. 7:30 വരെ. ഇത് എപ്പോഴും ആണോ? എപ്പോഴും, ഡെയിലി. ഓക്കെ. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിന് പറഞ്ഞ ബസ് റൂട്ട് നിങ്ങൾ പറഞ്ഞോളൂ. പാലക്കാട് നിന്ന് വരികയാണെങ്കിൽ പാലക്കാട് ടു ചെർപ്പുളശ്ശേരി റൂട്ടിൽ പിന്നെ പുഞ്ചപ്പാടം സ്റ്റോപ്പിലാണ്. പുഞ്ചപ്പാടം 35 കിലോമീറ്റർ. പുഞ്ചപ്പാടം അവിടുന്ന് ജസ്റ്റ് ഈ അമ്പലത്തിന് അവിടേക്ക് ഡയറക്ഷൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. അവിടുന്ന് 1 മൈൽ നടന്നാലും പറ്റും, അല്ലെങ്കിൽ 1 മൈൽ 1 കിലോമീറ്റർ 1-2 കിലോമീറ്റേഴ്സ് മാക്സിമം. അതർവൈസ് പിന്നെ മണ്ണാർക്കാട് ടു ചെർപ്പുളശ്ശേരി, മണ്ണാർക്കാട് ചെർപ്പശ്ശേരിയിൽ സ്റ്റേറ്റ് ബാങ്ക് ജംഗ്ഷൻ ഉണ്ട്. മണ്ണാർക്കാട്ടിൽ നിന്ന് നിയർ അബൌട്ട് 30 മിനിറ്റ്സ്, പാലക്കാട് നിന്ന് നിയർ അബൌട്ട് 45 മിനിറ്റ്സ് ബൈ കാറോ അങ്ങനെ ബൈക്കോ വല്ലതും വരാണ്. അതർവൈസ് ചെർപ്പളശ്ശേരി ഭാഗത്ത് നിന്ന് വരികയാണെങ്കിൽ ചെർപ്പളശ്ശേരി മണ്ണാർക്കാട് റൂട്ടിൽ സ്റ്റേറ്റ് ബാങ്ക് ജംഗ്ഷൻ അങ്ങനെ വാങ്ങിയാണ്. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மாவும் அண்ணனும் ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிட் ஒரு கிளர்க் ஒருத்தர் இருக்காரு, ஸோ ரோஹித்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலை. ஸோ நீங்கள் வாங்க. ஸோ இவர் தான் ரோஹித். ஸோ இவர் தான் என்ன சொல்கிறது, இங்கே அதாவது மலபார் தேவஸ்வம் போர்டு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ഏട്ടാ എല്ലാവരും ചേർന്ന്, അതായത് വീഡിയോ കാണുന്നവർക്ക് നിങ്ങളുടെ അമ്പലത്തിൽ വിളിക്കാതെങ്കിൽ വിളിക്കാം, കാണുന്നവർ എല്ലാവരും ചേർന്ന് വിളിക്കാം. എല്ലാവരും ഈ അമ്പലത്തിൽ വന്ന്
തൊഴാനും പ്രാർത്ഥിക്കാനും വഴിപാട് കഴിക്കാനും തയ്യാറായി വരിക. സ്വാഗതം നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും. തീർച്ചയായിട്ടും എല്ലാവർക്കും ഈ പുണ്യ சங்கேதத்திലേക്ക് ஸ்வாகதம். ரொம்ப நன்றி அன்பர்களே. அதாவது இந்த கோவிலுக்காக அவங்களோட சார்பாக நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து தொழுவன் இந்த வணங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசையும் சரி. அண்ட் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோவும் நல்ல கோவிலையும் அண்ட் அந்த கோவிலோட சேர்த்து அண்ட் வரலாறு அண்ட் விசேஷங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். நமஸ்காரம்.